ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாம்பி படம் பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு பார்க்க போகிற ஜாம்பி படம் மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெயின் டு பூசன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஜாம்பி படம்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த படம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஸோ அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தான் இப்போ ரீசெண்டாக கொரியாவில் இன்னொரு வெறித்தனமான ஜாம்பி படம் எடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த படத்தோடைய ஜாம்பிஸ் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிடும். அதையும் தாண்டின ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு ஜாம்பிஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா ஜாம்பிஸ்க்கும் மைண்ட் அளவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதாவது ஒரு ஜாம்பிஸ்க்கு தெரிஞ்சா எல்லா ஜாம்பிஸ்க்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ வெறித்தனமா இருக்கும்ல அப்படின்னா, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 இப்போ ரிலீஸ் ஆன தி காலனி. ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஓப்பனிங் சீன்லயே சவுத் கொரியாவில் இருக்கிற சியோல் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்கே கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனியில் வேலை பார்த்தவன். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு எமர்ஜென்சி நம்பருக்கு, அதான் போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன், அது எந்த ஒரு நேரத்துலனாலுமே ஒரு பயங்கரமான பயோ டெரர் அட்டாக்காக மாறலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சியோவில் இருக்கிற அந்த பயோ கம்பெனி பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பெனிக்குள்ள அட்டாக் நடக்க போக போகுது. அதுவும் வைரஸ் சம்பந்தப்பட்ட அட்டாக். ஸோ அந்த வைரஸ்க்கு தேவையான வேக்சின் இருக்குல்ல, அது என்னுடைய உடம்புக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா அந்த வைரஸோடைய பேத்தோஜனை நானே என்னுடைய பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னதும் இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னே அவருக்கு தெரியாம அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அப்படியே அவன் போனை கட் பண்ணதுமே சைடில் அந்த சவுத்துல எல்லாம் காமிக்கிறாங்க. இவன் அந்த பில்டிங்ல அட்டாக் பண்றதுக்காக நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிருந்திருப்பான் போல, அதுவும் வைரஸ் அட்டாக். அப்படியே சீன் கட் பண்ண இப்போ அடுத்த சீன்ல ஒரு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அதாவது அந்த பில்டிங்ல இருக்கிற ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த ஹீரோயினும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே டிவோர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேரும் இந்த பயோடெக்னாலஜி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு நேரம், அங்க மீட்டிங் ஆரம்பிக்க போறது உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிட்டு வேக வேகமா அந்த மீட்டிங் வந்து கிளம்புறாங்க. அதே சமயத்துல எங்க மீட்டிங்ல ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்டை மீடியா முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கம்பெனி ஒரு சாதாரண ஐடி கம்பெனி கிடையாது, இது வந்து ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி. ஸோ நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த ஸ்பெஷல் சிப்குள்ள ஒரு அட்வான்ஸ்டான செமி கண்டக்டர் இருக்குது. ஸோ இதோட வேலை என்ன தெரியுமா, மனிதர்களுக்கு இடையில இன்ஃபர்மேஷனை வந்து இன்னுமே வேகமாகவும் ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் ஷேர் பண்ண வைக்கிறது தான். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த சிஇஓ அந்த கூட்டத்துக்கு சைடில் இருக்கிற ஒரு கண்ணாடிக்காரனை வந்து பார்க்குறாரு. ஸோ அவனை பார்த்த உடனே இவருடைய முகமே மாறிடுது. ஸோ இந்த கண்ணாடிக்காரனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஒரு நிமிஷம் ஏதோ பேய் பார்த்த மாதிரி ஷாக் ஆகி ரொம்பவே பதற்றமா அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுமே இந்த ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் நம்ம சிஇஓ கிட்ட போய் பேசுறதுக்காக அவரை பார்த்து போறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சிஇஓக்கு ஒரு முக்கியமான கால் வருது, எமர்ஜென்சி கால். அதுவும் சியோல்ல இருக்கிற ஒரு டெரரிசம் ஸ்குவாட்ல இருந்து கால் வருது. ஸோ அந்த காலில் பேசின போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அந்த கண்ணாடிக்காரன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க. ஸோ அந்த கண்ணாடிக்காரனை பத்தி கேட்டதுமே இந்த சிஇஓ வந்து ரொம்பவே பதறி போறாரு. உடனே கூட்டத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஆஃபீஸர் கிட்ட வந்து தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க இருக்கிற அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்ல கண்ணாடிக்காரன் ஒரு பயங்கரமான பயோ டெரர் அட்டாக் வந்து பண்ண போறானா அப்படின்னதும் அதை கேட்ட இவர் வந்து மொத்தமாவே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த கண்ணாடிக்காரன் இந்த கான்ஃபரன்ஸ்குள்ள வந்ததை அவர் வந்து பார்த்துருந்துருப்பாரு. இப்போ அந்த போலீஸார் எப்படி சொல்றாங்க இல்லையா, அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா எங்களுடைய ஃபோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணேன். இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவ சிஇஓ பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போல. ஆனா இப்போ வந்து சிஇஓ யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு தயாரா இல்ல, நேரா விஐபியோட ரூம்குள்ள போயிட்டாரு. அந்த நேரத்தில் இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரனை காமிச்சா அவன் யாருக்கும் தெரியாம சிஇஓவை ஃபாலோ பண்ணிட்டு அதே விஐபி ரூம்குள்ள வந்து உள்ள போறான். இதனால நம்ம ஹீரோயினால உள்ள போக முடியல. உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இங்க அப்படியே விஐபி ரூம்குள்ள காமிச்சா கண்ணாடிக்காரனை பார்த்ததுமே இந்த சிஇஓவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது நமக்கே தெரிய வரும். இன்னைக்கு கான்ஃபரன்ஸ்ல அந்த சிஇஓ வந்து ரொம்பவே பெருமையா ஒரு இதை வந்து காமிச்சிருப்பார் இல்லையா, அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர்ன்ற மாதிரி ஒரு டெக்னாலஜியை. அதை உண்மைக்குமே கண்டுபிடிச்சது இந்த கண்ணாடிக்காரன் தான் போல. ஆனா அந்த ரிசர்ச்சை அந்த சிஇஓ ஆட்டை போட்டு அதுக்கான மொத்த கிரெடிட்டையுமே இவர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது கண்ணாடிக்காரனை ஏமாத்திட்டாரு. ஸோ இந்த துரோகத்தினால தான் இத்தனை நாள் கண்ணாடிக்காரன் வந்து பழி வாங்குறதுக்கு துடிச்சிட்டு இருந்தான் போல. அதுக்கான டைம் பார்த்து தான் இப்போ வந்திருக்கிறான். அதனால அந்த சிஇஓவை பார்த்து, எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு இன்னைக்கு நீ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனுடைய அந்த ஃபோல்டிங் பேக்ல இருந்து ஒரு சிரஞ்சு எடுக்கிறான். அதுக்குள்ள ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி அந்த கொடூரமான வைரஸ் இருக்கும். இங்கே இந்த சிஇஓவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுக்குள்ளேயே அந்த சிரஞ்சை நேராக அவருடைய கழுத்துல இன்ஜெக்ட் பண்ணிட்டான். உடனே இந்த சிஇஓவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது இந்த கண்ணாடிக்காரனை தள்ளி விஐபி ரூம்ல இருந்த ஒரு வாஷ்ரூம்ல வந்து பூட்டி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்த சிஇஓ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு
அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே அவருடைய உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா கொஞ்ச நிமிஷத்துக்குள்ளேயே அவருடைய உடம்பு ஃபுல்லுமே அப்படியே கட்டுப்பாட்டை இழந்து வலியினால தரையில விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நொடிகள்லயே அவரு ஒரு கொடூரமான ஜாம்பியா மாறிடுறாரு. ஆனா இது வந்து சாதாரணமான ஜாம்பி கிடையாது. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்றதை கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே ஜாம்பியா மாறினவங்க எதிரில் இருக்கிற எல்லா மனிதர்களையுமே அட்டாக் பண்ணி அவங்களே ஜாம்பியா மாத்திடுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுடைய பிரெயினை வைரஸ் வந்து ஃபுல்லுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். அதனால எதிரில் இருக்கிற நார்மல் மனுஷங்க கூட அவங்களுக்கு ஜாம்பி மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த சிஇஓ வந்து ஜாம்பியா மாறின உடனே ஆப்போசிட்ல யார் வந்தாலுமே அவங்களை விடாம அட்டாக் பண்ணி எல்லாருமே கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம்ல கரெக்டா அந்த கண்ணாடிக்காரனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸரும் இந்த பில்டிங்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை ஏற்கனவே கைமீறி போயிடுச்சுன்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வருது. அதாவது அந்த பயோ டெரர் அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஏகப்பட்ட மக்கள் வந்து ஏற்கனவே ஜாம்பியா மாறிட்டாங்க. ஸோ அவங்க நடந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெளியில போகக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. உடனே இந்த பில்டிங் ஃபுல்லத்தையுமே லாக்டவுன் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் இந்த பில்டிங்குள்ள இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ப்ரொஃபஸருடைய வாழ்க்கையை பத்தின கொஞ்சம் உண்மை வந்து நமக்கு தெரிய வரும். அதாவது ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ரொஃபஸர் அவருடைய வாழ்க்கையில அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு புது பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த புது பொண்ணும் ஒரு பயோடெக்னாலஜில ப்ரொஃபஸரா இருக்காங்க போல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஸருக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காலேஜில் நல்ல ஜாபும் கிடைச்சிருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா அவருடைய ஃபேமிலியை கூட்டிட்டு யூஎஸ்க்கு வந்து போக போறாரு போல. ஸோ அப்படி யூஎஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கும் ஏதாவது செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிஇஓ கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் இப்போ ரெண்டு பேரும் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்காங்கன்றதே நமக்கு தெரியுது. ஸோ அந்த ப்ரொஃபஸருக்கு ஹீரோயினுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஏன்னா அப்பதான் அவருடைய ஃபேமிலி கூட இவர் நிம்மதியாக யூஎஸ் போக முடியும் இல்லையா? ஸோ இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டைரக்டாகவே பழைய விஷயத்தை எடுத்து பேசிட்டாங்க. ஆமா, நீங்கள் எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதும், ஸோ இந்த கொஸ்டினை கேட்டதுமே ப்ரொஃபஸர் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, நான் என்ன முடிவு பண்ணாலுமே அதுக்கு நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. உன் கூட வாழும்போது நான் எப்போதுமே ப்ரெஷர்லையும் பயத்திலையும் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த புது பொண்ணு கூட எனக்கு ஒன்னே மாதிரி ஃபீலிங் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னதும், ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, மனசு உடஞ்சு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் நடுவில் எதுவுமே பேசலாம், அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. யாருமே பேசாமல் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்து பார்க்கிங் ஏரியாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்க அந்த நேரத்தில் தான் பில்டிங்க்கு வெளியே போலீஸ் ஃபோர்ஸ் வந்து முழுசாக பேரிகார்ட் போட்டு பொசிஷன் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜாம்பி கூட இந்த பில்டிங்லேருந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா எக்ஸிட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பில்டிங்குள்ள நிலைமை மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் மோசமாயிட்டே போகுது. அதாவது அந்த வைரஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மின்னல் வேகத்தில் பரவ ஆரம்பிச்சிருது. அதாவது அந்த ஜாம்பிகளோட எண்ணிக்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிட்டே போகுது. அதே டைம்ல இந்த சைடு இந்த ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் பார்க்கிங் ஏரியாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ திடீர்னு ஹால்வே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிகள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக ஓடி வந்து அங்க இருந்த எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரே நேரத்தில் அந்த இடமே அப்படியே போர்க்களமா மாறிடுது. ஸோ உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பரபரப்பில் நடக்க முடியாத தங்கச்சி பொண்ணு வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இவங்க வேற யாரும் கிடையாது, இந்த பில்டிங்கோடைய செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அந்த செக்யூரிட்டியோடைய ஒரு தங்கச்சி பொண்ணு தான் அவங்க. ஸோ அவங்க கீழே விழுந்துட, ஸோ அவங்கள பார்த்த ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் தப்பிச்சு ஓடாமல் திரும்பி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜாம்பி வந்து ஹீரோயின் மேலே பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருது. ஆனால் இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அந்த ஜாம்பியை ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருந்த அந்த எல்இடி ஸ்க்ரீன் மேலே அப்படியே தூக்கி வீசிட்டாரு. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிரைட் லைட்டில் இந்த விசுவல்லாம் ஓடிட்டு இருந்ததுனால ஜாம்பியோட கவனம் வந்து அந்த ஸ்க்ரீன் மேலே போயிடும். ஸோ அதனால அது மனுஷனை விட்டுட்டு நேராக அந்த ஸ்க்ரீன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேப்பில் நம்ம ப்ரொஃபஸர், ஹீரோயின் அதோட அங்கே இருந்த மற்றவங்களும் வேகமாக தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே எதிர்பக்கத்துல இருந்து இன்னொரு பெரிய சாம்பி கூட்டம் வந்துருமா. ஸோ இப்போ எங்கே போனாலுமே சாம்பி தான். ஸோ வர வழி இல்லாமல் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினச்ச இந்த சர்வைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு இந்த துணி கடை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஓடி போய் உடனே சட்டரை வந்து மூடிடுறாங்க. ஆனால் சத்தம் கேட்டு சாம்பி எல்லாமே இவங்களை பார்த்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுதுன்னா அந்த கிளாஸ் வால் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு வேகமாக வந்து மோத ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் கிளாஸ் உடஞ்சிரும். அந்த நேரத்தில் யாருன்னே தெரியல, திடீர்னு கடையில் இருந்த இந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரே நிமிஷத்துல இந்த மொத்த கடையுமே அப்படி இருட்டாயிடுது. ஆனா அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இப்ப லைட் ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா, உடனே ஜாம்பி எல்லாமே இந்த ஷாப்பை டார்கெட் பண்ணாம அப்படியே வேற பக்கம் திருப்பி அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்பதான் இந்த ஜாம்பியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. இருட்டுல இவங்களால மனிதர்களை சரியா கண்டுபிடிக்க முடியாது போல. ஸோ இப்போ இந்த இடத்துல இருட்டாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த ஜாம்பியோட கவனம் எல்லாம் எங்க போயிடுதுன்னா பின்னாடி இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகுது. ஆனா பாவம் அங்கேயும் கொஞ்சம் பேர் மாட்டியிருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே ஜாம்பிகள் எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா
ரெஸ்டாரண்ட்ல இருந்து அந்த ஸ்ட்ராங் கிளாஸ் வாலை தாண்டி உள்ள போக முடியல. ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா உடனே எல்லா ஜாம்பியும் ஒரே சமயத்துல திடீர்னு அப்படியே முழங்கால உட்காந்து அசையாம அப்படியே நிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ இதுக்கு வந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணும். அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் கிளாஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. ஸோ இந்த சீன்ல தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய இது என்னன்னு தெரிய வருது. அதாவது இது வரைக்கும் அந்த சாம்பி மூவிஸ்ல இப்படி ஒரு கமெண்ட்டுக்கு எல்லா சாம்பியும் சேர்ந்து ரியாக்ட் பண்றத நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. ஆனா இந்த படத்துல யாரோ இந்த சாம்பிக்கெல்லாம் கமெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ள மாட்டிக்கிட்ட மக்களை காப்பாற்றணும்னு நினைச்ச ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவளுடைய போன்ல வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணி உடனே லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு காட்டுறாங்க. அந்த மெசேஜை பார்த்த ஒரு பொண்ணு உடனே ரெஸ்டாரண்ட் ஃபுல்லுமே லைட் ஆஃப் பண்ணிட்டான். மறுபடியும் இங்க இருட்டானதுமே சாம்பியோடைய கவனம் அங்கிருந்து விலகிடுது. ஸோ அவங்க மறுபடியும் டைரக்ஷன் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெஸ்டாரண்ட் கிளாஸ்ல மாட்டியிருந்த ஒரு எல்இடி ஸ்கிரீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடும். அதுல ஒருத்தருடைய படம் வருது, பேக்ரவுண்ட்லயும் மியூசிக் ஓடும். அதை பார்த்த இந்த ஜாம்பிகள் மறுபடியும் டிவி நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் போனா இந்த ரெஸ்டாரண்ட் கிளாஸ் ஃபுல்லுமே உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் உடனே ஸ்மார்ட்டா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு வீல் சேர்ல மனித உருவம் மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும், அதை உட்கார வச்சு அந்த ஹால்வே நோக்கி அனுப்பி விட்டாங்க. அவ எதிர்பார்த்த மாதிரியே ஜாம்பியோட கவனம் அந்த மனுஷங்களை விட்டுட்டு இந்த வீல் சேரை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல மாட்டியிருந்த எல்லாருமே வேகமா ஹீரோயின் இருந்த இடத்துக்குள்ள வந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் பயத்திலே அங்கேயே நின்னுருவாங்க. ஸோ இதை பார்த்த ப்ரொஃபசர் அவருடைய உயிரை ரிஸ்க் வச்சுட்டு அவளை காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்படி அவளை கூட்டிட்டு இங்க இருந்து வரும்போது திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண வரும். உடனே இந்த ஜாம்பியை வந்து ஏமாத்தணும்னு நினைச்ச இந்த ப்ரொஃபசர் அதை பின்னாடி வர வச்சுட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு ஷாப்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ இந்த ஷாப்குள்ள இந்த மனித உருவம் மாதிரியே நிறைய போஸ்டர் வந்து இருந்திருக்கும். ஸோ ஜாம்பிக்கு எது உண்மை எது மனிதன்ற மாதிரி தெரியாம ஒவ்வொன்றா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஹால்வேல இருந்த ஜாம்பிகளும் வீல் சேர்ல இருந்த அந்த ஃபேக்கான ஹியூமன் போஸ்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஜாம்பிக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்மளை ஏமாத்திட்டானுங்கடா அப்படின்னு புரிஞ்சுட்டு அடுத்த நொடியே அது திடீர்னு முழங்கால உட்காந்துட்டு அப்படியே அமைதியா நிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை பார்த்த மற்ற ஜாம்பிகளும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா அந்த மாதிரி முழங்கால உட்கார ஆரம்பிச்சிருதுங்க. இங்க இந்த ப்ரொஃபசர் இருந்த அந்த ஷாப்லயும் பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த ஜாம்பியும் திடீர்னு அட்டாக் நிறுத்திட்டு அதே மாதிரி முழங்கால உட்காந்துருது. ஸோ இந்த சீனை பார்த்ததும் தான் ஹீரோயினுக்கு இந்த சிஇஓ வந்து கான்ஃபரன்ஸ்ல சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வரும். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, நாங்க உருவாக்குற செமிகண்டக்டர் டெக்னாலஜி வந்து எந்த வார்த்தையுமே பேசாம மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. அப்படின்னா இந்த ஜாம்பிகள் வந்து இப்படி முழங்கால உட்காரும் போதெல்லாம் அவங்க சும்மா உட்காரல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யாராவது ஒரு ஜாம்பிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் செகண்ட்லயே மற்ற ஜாம்பிகளுக்கும் அது தெரிய வச்சிருது. ஸோ இதுதான் இந்த படத்துல மற்ற ஜாம்பிஸ் மூவிஸ்க்கும் இதுலயும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லா ஜாம்பிகளும் வீல் சேர்ல இருந்தது உண்மையான மனிதன் கிடையாது, வெறும் போஸ்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே இந்த ப்ரொஃபசர் இருந்த ஷாப்ல இருந்த ஜாம்பிக்கும் இந்த தகவல் கிடைச்சிரும். அது மறுபடியும் ஷாப் முழுக்க ப்ரொஃபசரை தேட ஆரம்பிக்க கடைசியில ப்ரொஃபசரை பார்த்த உடனே வேகமா அவர் மேல பாய ப்ரொஃபசரும் உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக ஷாப்ல இருந்து வெளியில ஓடி ஹீரோயின் இருந்த அந்த ஷாப்பை நோக்கி வேகமா ஓடி வராரு. அதே நேரத்துல இங்க ஹீரோயினும் இதை பாக்குறா. அவருக்கு ப்ரொஃபசர் மேல இருந்த அந்த காதல் வந்து இனிமே போயிருக்காது. அதனால கேட்ட மூடாம அவருக்காக வேகமா வாங்க அப்படின்னு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஜாம்பிஸ் எல்லாம் கூட்டமா வந்து அவரை சுத்தி வளைச்சிட்டாங்க. அடுத்த செகண்ட் ப்ரொஃபசரை பல இடங்கள்ல கடிச்சிட. ஸோ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ப்ரொஃபசரும் ஒரு ஜாம்பியா மாறிட்டாரு. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய் ஒரு வார்த்தை கூட பேசாம ஷாக்கிங்ல ஒரு மூலையில உட்காந்துட்டாங்க. இந்த கேப்ல அந்த இடத்துல இருந்த சர்வைவர்ஸும் ஜாம்பிகள் வந்து ரிஃப்ளெக்ஷனை பார்த்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு கிளாஸ் வால்ஸ் முழுக்க துணிகளை வந்து தொங்க விட்டு கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த நியூஸ் வந்து மின்னல் வேகத்துல சியோல் முழுக்க பரவிடுது. ஸோ போலீஸ், எமர்ஜென்சி ஃபோர்ஸ் அப்படின்னு எல்லாருமே பில்டிங்கோடைய நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. அது போக இப்போ பில்டிங்குள்ள மட்டும் கிடையாது, மெயின் கேட் பக்கமும் நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் பாத்தீங்கன்னா வெளியில போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எப்படியோ அந்த கேட்ல இருந்த அந்த ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் செக்யூரிட்டி பேரியரும் தான் அவங்கள வெளியில வர விடாம தடுத்து நிப்பாட்டுது. அந்த நேரத்துல இந்த பயோ டெரர் அட்டாக்க பத்தின நியூஸ் வந்து ப்ரொஃபசரோட வைஃப் இருக்காங்க இல்லையா, இப்போ புது வைஃப், அவங்களுக்கும் அவருடைய சின்ன பொண்ணுக்கும் தெரிய வருது. ஸோ ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப ப்ரொஃபசருக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க பயத்தோடையே. ஆனா ப்ரொஃபசரோடைய போன் வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட இருக்கும். ஸோ பல தடவை கால் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து தைரியத்தை வர வச்சுட்டு வீடியோ கால் அட்டென்ட் பண்றாங்க. கால் எடுத்த உடனே ஸ்கிரீன்ல வந்து ப்ரொஃபசரோடைய சின்ன பொண்ணு தான் தெரியுறா. அப்பா கிட்ட பேசணும், அப்பா கிட்ட கொடுங்க அப்படின்னு ஆசையா கேட்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே போனை வந்து ப்ரொஃபசரோடைய வைஃப் வாங்கிட்டு பதற்றமா, ஆமா ப்ரொஃபசர் எங்க இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கண்ணீரோட மற்றவங்களை காப்பாற்றும் போது ப்ரொஃபசர் வந்து ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ அவர் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளோதான், அந்த வைஃப் வந்து சுக்குநூறா உடஞ்சி போயிடுறாங்க. அமெரிக்காவுக்கு ஃபேமிலி கூட போகணும்னு பார்த்த அந்த கனவு வந்து ஒரே நிமிஷத்துல வந்து செதறி போயிடுது இல்லையா. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. ஆனா அவங்களுடைய சின்ன பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவளும் குழப்பத்துல அம்மாவே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அவளும் அவளுக்கு பிடிச்ச ஒருத்தங்களா தானே இறந்து போயிட்டா, அதனால எதுவுமே பேச முடியாம அப்படியே போனை வந்து கட்
கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த கடைக்குள்ள நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு, அதுக்கப்புறம் அவருடைய அந்த தங்கச்சி பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது கூட கொஞ்சம் சர்வைவர்ஸ், இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அது போக அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து தங்கச்சி பொண்ணுடைய அண்ணன் தானே. ஸோ அதனால அவளால் நடக்க முடியாததுனால தேவைப்பட்டா அவனுடைய முதுகில் தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு டெம்பரரி பேக் சப்போர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பில்டிங்க்கு வெளியில இருந்து அவருடைய டீமை வந்து கான்டாக்ட் பண்ணி, ஆமா இப்போ நிலவரம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் முழு பில்டிங்கையுமே அஃபீஷியலாக குவாரண்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அந்த வைரஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற வரைக்குமே பில்டிங்குள்ளே யாரையுமே ரெஸ்கியூ பண்ண மாட்டோம், இங்கே இருக்கிற யாருமே வெளியில் வரக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டதுமே அங்கே இருந்த எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இங்கே உயிரோடையும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அஃபெக்ட் ஆகாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னா இப்போ அவங்க தான் போராடணும். அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையுமே பார்த்து, இந்த வைரஸை உருவாக்குனது கண்ணாடிக்காரன்ற மாதிரி ஒருத்தன் தான், அப்படின்னா அந்த வைரஸை முறியடிக்கிறதும் அவனுக்கு தான் தெரியும். ஸோ அவன் தான் இப்போ நம்மளுடைய ஒரே நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிக்காரன் இந்த வைரஸ்க்கான ஆன்டிடோட ஏற்கனவே அவனுடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ நம்ம மட்டும் அவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அத்தாரிட்டிஸ்க்கு இந்த வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அதுதான் நம்ம எல்லாத்தையுமே உயிரோட வெளியில கொண்டு போறதுக்கான ஒரு வழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணாடிக்காரன் இப்போ அந்த பில்டிங்ல எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு இவன் வந்து சிஓவை பார்க்க போயிருந்திருப்பான் இல்லையா, அப்போ அந்த கண்ணாடிக்காரனையும் பார்த்துருப்பான்ல, அவன் அந்த விஐபி ரூம்குள்ள போயிருந்திருப்பான்ல, அதனால அவன் இன்னுமே அந்த விஐபி ஏரியாவில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும் அதை கேட்டதுமே எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது 3வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த விஐபி ரூமுக்கு போய் கண்ணாடிக்காரனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ அவன் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை. ஆனா அது சொல்ற அளவுக்கு ஈஸி கிடையாது. பில்டிங் முழுக்க ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஏகப்பட்ட சாம்பிஸ்கள் வந்து சுத்தி இருக்குது இல்லையா. ஸோ அதுங்களை தாண்டி 3வது ஃப்ளோருக்கு போறதுன்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இருந்தாலும் ஏதாவது பிளான் பண்ணோம் இல்லையா. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவளுடைய பிளான் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. இந்த சாம்பிஸ் வந்து சும்மா அட்டாக் மட்டும் பண்ணல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குதுங்க. ஆரம்பத்தில் இவங்க கை கால் மட்டும் தான் ஊனிட்டு நடந்தாங்க. ஆனா இப்போ நார்மல் மனிதர்கள் மாதிரி நேரம் நட கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மனிதர்களை கண்டுபிடிக்கிற மாதிரியான எபிலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு காரணத்தினால தான் நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இந்த பயோடெக்னாலஜியோடைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமை நம்ம இந்த சிஓ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதுதான் சாம்பிஸ்குள்ள வந்து வேலை பார்க்குது. ஒரு சாம்பி வந்து என்ன கத்துக்கிட்டாலுமே சில நொடிகளில் அது மற்ற சாம்பிஸ்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருது. அதாவது அதோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுது. ஸோ இதனாலேயே மொத்த சாம்பி கூட்டமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்னுமே புத்திசாலித்தனமா மாறிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படி அந்த சாம்பிஸ்லாம் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி கத்துக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷனையும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னதும் எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ மறுபடியும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாம்பிஸ்க்கு வந்து மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி பொய்யான தகவல்களை நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த தவறான தகவலை அது மற்ற சாம்பிஸ்களுக்கும் ஷேர் பண்ணிடும். அப்போ உண்மையான மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான எபிலிட்டி வந்து அது குறைஞ்சிடும். ஆனால் இந்த பிளான் வேலை செய்யணும்னா குரூப்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் வெளியில போய் சாம்பிஸ்க்கு முன்னாடி போய் நின்று வித்தியாசமான ஸ்மெல்லும் வித்தியாசமான இந்த மூவ்மெண்ட்லாம் காட்டணும். அப்பதான் இதுதான் ஹியூமன்ன்ற மாதிரி சாம்பிஸ் வந்து தவறா நினைச்சிடுவாங்க. ஒருவேளை இந்த பிளான் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மொத்த சாம்பி நெட்வொர்க்குமே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுங்களுடைய கண்ணில் மாட்டாம நம்ம விஐபி ரூம் வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த டேஞ்சரான பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவங்களுடைய உயிரை ரிஸ்க் வைக்கணும் இல்லையா. அப்போ கரெக்டா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து முன்னாடி வராரு. ஸோ நான் முன்னாடி போறேன், இந்த ரிஸ்க்கை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா முன்னாடி வரேன். ஸோ இதனால எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த எல்லாருமே அவங்களுடைய கை கால் உடம்பு ஃபுல்லுமே ரொம்பவே தடியா இருக்கிற துணியெல்லாம் சுத்திக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை சாம்பி வந்து அட்டாக் பண்ணாலுமே கடிக்கிறது வந்து கொஞ்சமாவது குறையும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸரோடைய ட்ரெஸ் முழுக்க ஒரு பெர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. ஸோ இவளுடைய பிளான் என்னன்னா, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் ஹியூமனுடைய ஸ்மெல்லுன்ற மாதிரி ஜாம்பிஸை வந்து நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் அதே தவறான தகவலை மற்ற ஜாம்பிஸ்க்குலாம் தெரிய வந்துடும் இல்லையா. ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் மெதுவாக சாப்பை விட்டு வெளியில் வராரு. ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல சாம்பிஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டே முன்னாடி போறாரு. வழியில சில சாம்பிஸ் வந்து அவர் பக்கத்தில் வந்துடும். வந்து அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஒரு ஜாம்பிக்கு அந்த நியூஸை பற்றி தெரிய வந்ததுமே மற்ற ஜாம்பிஸ்க்குமே அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாருன்னா சேஃபாக ஒரு பெர்ஃப்யூம் ஷாப்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்புறமா அங்கே இருந்த ஃப்ராக்ரன்ஸோடைய எல்லா பெர்ஃப்யூம் பாட்டிலையும் அவருடைய பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜாம்பிஸ்களை தாண்டி இவங்க இருக்கிற இடத்துக்கு திரும்பி வந்ததுமே ஸோ அவரோட உயிரோட பார்த்ததும் தான் அங்கே இருந்த எல்லாத்துக்கும் நிம்மதியாக வருது. நல்ல வேலை இந்த ஜாம்பிஸை வந்து ஏமாத்துறது ஈஸி தான் போலன்ற மாதிரி எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய பிளானை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது அந்த பெர்ஃப்யூம் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் ஷாப்புக்கு பின்னாடி இருந்த இந்த மேனிக்யூன் இருக்கு இல்லையா, அதான் பொம்மை, அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சென்ட் அடிச்சதுக்கு அப்புறம் கதவை திறந்ததுமே ஜாம்பிஸ்லாம் ஓடி வந்து அந்த பொம்மையை அட்டாக் பண்ணிடும். அந்த கேப்ல நம்ம எல்லாருமே வெளியில தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி தான் பிளான். ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை சர்வைவர்ஸோடைய உண்மையான பாடி ஸ்மெல் வந்து ஜாம்பிஸ்க்கு வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா மொத்த பிளானும் ஃபெயில்
ஃபெயில் ஆயிடும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் நம்ம ஹியூமன் ஸ்மெல்ல மறைக்கணும் அப்படின்ட்டு அந்த கடையில இருந்த ஒரு ஆன்டி ஃப்ரீசிங் லிக்விட் எடுக்கிறாங்க. அதை அவங்களுடைய ட்ரெஸ் மேலேயும் உடம்பு மேலேயும் தடவிக்க ஸோ அந்த கெமிக்கல் ஸ்மெல் அவங்களுடைய நேச்சுரல் ஸ்மெல்ல வந்து மறைச்சிடும் போல. அதாவது அவங்க அப்படி நம்ப அதுக்கப்புறம் அந்த ஷாப்போடைய கதவை மெல்ல திறக்க ஸோ கதவை திறந்த உடனே அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து வேகமாக பரவ ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ண சுற்றி இருந்த ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த கடையை நோக்கி ஓடி வர ஸோ அதுங்களுடைய கவனம் ஃபுல்லுமே அந்த பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணியிருந்த அந்த மேனிக்யூன் மேலே போயிட ஸோ இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணு அதுக்கப்புறம் மற்ற சர்வைவர்ஸ் எல்லாருமே யாருக்கும் தெரியாம அமைதியாக அந்த கடையை விட்டு வெளியில வந்து விஐபி ரூமை நோக்கி மெதுவாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வெளியில மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்பி கூட்டம் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எல்லாரும் அப்படியே பயந்து நின்றுட்றாங்க. இது எப்படி தாண்டி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஷாப்குள்ள இருந்த சாம்பிகள்ல ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்னடா நடக்குதுங்க, மனுஷங்க மறுபடியும் நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு அதுக்கு புரிஞ்சிருது. அடுத்த நொடியே அந்த சாம்பி வந்து மற்ற சாம்பிஸ்க்கு வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணிட ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது எல்லாமே அசையாம அப்படியே ஃப்ரீஸா நிற்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இந்த சைடு இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ரைட்ரா, ஒருவேளை அந்த சாம்பிஸ் வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் ஷேர் பண்ணுதோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சாம்பிஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மெல்ல மெல்ல அதை வந்து கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆனால் கிட்டத்தட்ட தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு சாம்பி வந்து ஒரு பொண்ணு மேலேயே வந்து விழுந்துருது. அவன் கீழே சிக்கிக்கிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி மேலே வர ட்ரை பண்றா, முடியல. அப்போ நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு ஐடியா வருது. உடனே அவளுடைய லைட்டர் எடுத்து மேல இருந்த ஃபயர் சென்சர் பக்கம் ஃப்ளேமை காட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஃபயர் சென்சர் ஆக்டிவேட் ஆயிடுது. உடனே ஃப்ளோர் ஃபுல்லுமே எமர்ஜென்சி இந்த வாட்டர்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிடுது. இப்படி எல்லா பக்கமும் தண்ணி வந்து கொட்ட ஆரம்பிக்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ஆன் ஆனதுமே ஃப்ரீசர் மோட்ல இருந்த அந்த சாம்பிகள் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிருது. இப்போ அவங்களுடைய ஃபுல் கவனமும் சர்வைவர்ஸ் மேல திரும்பிட அடுத்த நொடியே எல்லா சாம்பிஸும் கூட்டமா இவங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோயினும் செக்யூரிட்டி கார்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சாம்பிஸ் வந்து அவாய்ட் பண்ணி எப்படியோ லிஃப்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அந்த சாம்பிஸும் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா கரெக்டா லிஃப்ட் மூடிடுது. உடனே நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம தேர்ட் ஃப்ளோரை வந்து பிரஸ் பண்ணிட லிஃப்ட் மேலே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியா வருது. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பில்டிங்க்கு வெளியில காமிக்கிறாங்க. மொத்த சியோல் சிட்டியுமே பாத்தீங்கன்னா இந்த பயோவார்னால அதாவது இந்த பயோ அட்டாக்னால ரொம்பவே கலவரமா மாறிடுச்சு. ஸோ ரிசர்ச்சர்ஸ்லாம் இந்த கண்ணாடிக்காரனுடைய இதுக்கு முன்னாடியான ரிசர்ச் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அனலைஸ் பண்றாங்க. இந்த வைரஸ் வந்து எப்படி வேலை பார்க்குது, இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சியோல் சிட்டியில இருந்து கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்லையுமே இந்த அட்டாக் பத்தி தான் டிஸ்கஷன். சில பேர் வந்து இது வந்து ஒரு சயின்டிபிக் டிசாஸ்டர் அப்படின்னும், இன்னும் சில பேர் வந்து நம்ம நாட்டோடைய ஹிஸ்டரியில நடந்த மிகப்பெரிய பயோ டெரர் இன்சிடென்ட் இதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ப்ரொஃபஸரோடைய வைஃப் இருக்காங்க இல்லையா, அதான் இப்போ இறந்து போன ப்ரொஃபஸரோடைய வைஃப். அவங்க நேரம் என்ன பண்றாங்கன்னா கண்ணாடிக்காரன் வேலை பார்த்தா அந்த ரிசர்ச் லேப் நோக்கி கிளம்புறாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா ப்ரொஃபஸரை காப்பாற்ற முடியாது இல்லையா, ஆனா அவருடைய சாவுக்கு காரணமானவங்களை ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்றதுக்காக நேரா அந்த லேபுக்கு போறாங்க. அந்த லேபை சுத்தியுமே ஹெவி செக்யூரிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அங்க நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கண்ணாடிக்காரனோட ரிசர்ச் வந்து அப்படியே ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா ஆர்மியும் ஃபுல் செக்யூரிட்டியோடைய பக்கத்துல நின்று பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்படியே மறுபடியும் இந்த பில்டிங்குள்ள காமிச்சா நம்ம ஹீரோயினோட டீம் எப்படியோ தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த விஐபி ரூமுக்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் இன்னுமே உயிரோட இருக்கிறான். ஸோ அவனை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர் உடனே அந்த ஹேண்ட் கப் போட்டு மறுபடியும் அவன் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லரை ஆக்டிவேட் பண்ணது ரொம்பவே ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு பாராட்டான். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தினால ஜாம்பிஸ்க்கு நடுவில் நடந்துட்டு இருந்த அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்ச நேரத்திலே கட் ஆயிடுச்சு இல்லையா. ஆனால் அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் இந்த ரூம்ல தானே இருந்தான், அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்ற மாதிரி யோசிக்க. ஆனால் அடுத்தது இந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்றான்னா இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது காஞ்சதுக்கு அப்புறம் ஜாம்பிஸோடைய கனெக்ஷன் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா அந்த ஜாம்பிஸ்களுடைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு வாட்டர் வேப்பர் வந்து ஒரு மீடியமா வேலை பார்த்துட்டு இருக்குது. அதனால தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து இன்னுமே வேகமா இன்னுமே பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னதும் அவ்வளவுதான். அங்க இருந்து எல்லாருமே அப்படியே என்னடா பண்றது அப்படின்னு பயத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. இந்த கண்ணாடிக்காரன் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, தன்னுடைய பழி வாங்குற வெறியினால ஒரு சைக்கோவாவே மாறிட்டான் இல்லையா. அந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையுமே பார்த்து இனிமேல் நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உயிரோட தப்பிக்கணும்னா எப்படியாவது டெரஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பிளான் என்னன்னா ஆர்மி ரெஸ்கியூ டீம் வந்தா டெரஸ் வழியா மட்டும்தான் இவங்களை சேஃபா வெளியில கொண்டு போக முடியும். ஸோ இதை கேட்ட எல்லாருமே உடனே டெரஸ்க்கு கிளம்ப முடிவு பண்றாங்க. அதாவது இந்த கண்ணாடிக்காரனையும் ஹேண்ட் கப் போட்டு கூட்டிக்கிட்டு விஐபி ரூமை விட்டு வெளியில வந்து கார்கோ லிஃப்ட் நோக்கி போறாங்க. ஏன்னா டெரஸ்க்கு நேரா போற வழி அதுவும் ஒரே வழி இந்த கார்கோ லிஃப்ட் மட்டும்தான். ஆனா அப்படி போகும்போது தான் கண்ணாடிக்காரன் மறுபடியும் அவனுடைய வேலையை காமிக்கிறான். அதாவது எல்லாருடைய கவனத்தையும் தசை திருப்பிட்டு யாருக்கும் தெரியாம லிஃப்டோடைய டெஸ்டினேஷனை சேஞ்ச் பண்ணிட்டான். அதாவது டெரஸ்க்கு போக வேண்டிய லிஃப்ட் வந்து நேரா 9th ஃப்ளோருக்கு போக ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரத்துல லிஃப்ட் வந்து ஒரு ஃப்ளோர்ல நிக்குது. ஸோ கதவை திறந்த உடனே வெளியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாம்பிஸ் இருக்கும்.
இருக்கும். அது எல்லாமே கூட்டம் கூட்டமாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட ஒரே நிமிஷத்தில் லிஃப்ட்டுக்குள்ளே பயங்கரமான கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு எப்படியோ ஜாம்பிஸை வந்து தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அட்டாக்ல கொஞ்சம் சர்வைவர்ஸ் வந்து ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதனால இந்த குரூப்போட எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஸோ இதை யூஸ் பண்ணி கண்ணாடிக்காரன் லிஃப்ட்ல இருந்து வெளியில தப்பிச்சு ஓடுறான். ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அவனை சுற்றியுமே எவ்வளோ ஜாம்பிஸ் இருந்தாலுமே ஒரு ஜாம்பிஸ் கூட இந்த கண்ணாடிக்காரனை அட்டாக் பண்ணல. அவன் வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே நடந்து போயிட்டாரு. ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு டவுட் வருது. அதாவது அந்த கண்ணாடிக்காரனுடைய பாடியில் வந்து எதையோ இன்ஜெக்ட் பண்ணியிருந்தான் இல்லையா, அந்த ஆன்டிடோடோடைய எஃபெக்ட் தான் இந்த ஜாம்பிஸ் வந்து அவனையும் இவங்கள ஒருத்தன் நினச்சிக்குதோ, அதனால தான் எதுவுமே டார்கெட் பண்ணல போல. இந்த கேப்பில் மற்ற சர்வைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லிஃப்ட்டில் டெரஸ் பட்டன் அமைக்கி கடைசி அப்படியோ டெரஸ்க்கு வந்து சேர்றாங்க. ஆனால் மேலே வந்து பார்த்ததுமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா சில ஜாம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சி பொண்ணை மாதிரியும் இந்த கண்ணாடிக்காரனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இவங்களை நோக்கி அப்படியே நடந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே ஷாக் ஆகுது. இந்த ஜாம்பிஸ் வந்து மனிதனை கண்டுபிடிக்க மட்டும் இல்ல, அவங்களுடைய பிஹேவியர்ஸையும் காப்பி பண்ணி கத்துக்கிட்டுங்க. அதனால ஒரே ஒரு ஜாம்பிஸ் வந்து புதுசா எதையாவது பார்த்தாலோ இல்லைன்னா அது கத்துக்கிட்டாலோ அடுத்த நொடிகள்லயே அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஜாம்பி நெட்வொர்க் மூலமா மற்ற ஜாம்பிஸ் கிட்டையும் போய் சேர்த்துருது. அதனால தான் இந்த ஜாம்பிஸ் கூட்டம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே புத்திசாலித்தனமா ரொம்பவே ஆபத்தானதா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்த சர்வைவர்ஸ் வந்து டெரஸ்ல இனிமேல் வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம வேற எங்கேயாவது போலான்ற மாதிரி எங்க போலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகலாம். ஏன்னா அங்கிருந்து தான் பில்டிங்கோடைய சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒருவேளை புதுசா எஸ்கேப் ஆகுற ரூட் இல்லைனா ரெஸ்கியூ சான்ஸ் ஏதாவது நம்மளால உருவாக்க முடியும்ன்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரனுடைய அந்த சீக்ரெட் ரிசர்ச் லேபை வந்து காமிக்கிறாங்க. அங்க அந்த ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் சில சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய இந்த ஸ்பெஷல் டீம்லாம் வந்திருந்தாங்க இல்லையா இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஸோ அந்த லேபை பார்த்தாலே கண்ணாடிக்காரன் பல வருஷமா இந்த வைரஸ்க்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான்றது புரியுது. ஸோ லேப் முழுக்க கண்ணாடி கேபின்ல அதுக்குள்ள பல இன்ஃபெக்டட் மங்கிகளை வந்து அடைச்சு வச்சிருக்கிறான். அப்போ ஒரு சோல்ஜர் வந்து கேபின் நம்பர் 1 வந்து ஆல்ரெடி உடஞ்சிருக்கிறத பார்க்குறான். ஸோ அதனால மற்றவங்களை வான் பண்ணுறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே இருந்த மங்கி வந்து திடீர்னு அவன் மேலே பாஞ்சு அட்டாக் பண்ணிடுது. ஸோ அந்த குழப்பத்திலே ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃபும் ஒரு கேபின் மேலே மோதி விழுந்துட்டாங்க. ஸோ இந்த இம்பாக்டில் மற்ற கேபின்குள்ளே இருந்த அந்த இன்ஃபெக்டட் மங்கிலாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ஆக்டிவ் ஆகி கிளாஸை உடைச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துடுது. ஸோ அடுத்த நிமிஷமே மொத்த லேபம் அப்படியே கலவரமாக மாறிட அதுலேயே அந்த மங்கி நம்பர் 1 இருக்கு இல்லையா, அது நேராக ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃபை பார்த்து வருது. அப்படி அதை அட்டாக் பண்ண வரும்போது ப்ரொஃபஸர் ஒய்ஃப் கையில் கிடைச்ச ஒரு பொருளால் அதை பலமாக அடிக்கிறாங்க. அடுத்த செகண்டே அந்த மங்கி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. ஆனால் அதை விட ஆச்சரியம் என்னன்னா, லேப்ல இருந்த மற்ற எல்லா இன்ஃபெக்டட் மங்கியும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் அசையாம நின்றுது. ஸோ இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரு மங்கிக்கு நடந்தது எப்படி எல்லாத்துக்கும் பாதிச்சுது அப்படின்னு புரியாம குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்பதான் ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃப் பார்வை அங்க இருந்து ஒரு ரிசர்ச் சார்ட் மேலேயே விழுது. ஸோ அதுல எல்லா மங்கிஸோடைய போட்டோ இருந்தாலுமே மங்கி நம்பர் 1 போட்டோ மட்டும் பெருசா மார்க் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே ப்ரொஃபஸர் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு முக்கியமான உண்மை புரியுது. அதாவது மங்கி நம்பர் 1 வந்து சாதாரணமான டெஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது, அதுதான் மொத்த இன்ஃபெக்ட் ஆன மங்கியோடைய நெட்வொர்க்கோடைய லீடர், அதாவது இங்க இருக்கிற வைரஸ்க்கு லீடர் மாதிரி. ஸோ அதனால தான் அது டவுன் ஆனதுமே அதோடைய நெட்வொர்க்ல கனெக்டடா இருந்த எல்லா மங்கிஸோடைய நர்வஸ் சிஸ்டமும் ஒரே நேரத்தில் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதாவது லீடரை முடிச்சா மொத்த நெட்வொர்க்கும் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அதே சமயத்தில் இந்த சைட் பில்டிங்குள்ள இருந்த சர்வேவர் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க பார்க்கிங் ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸா இருந்ததுனால எல்லாருமே சத்தம் போடாம ரொம்பவே மெதுவா மெல்ல மெல்ல நடந்து போறாங்க. ஆனா வழியில ஒரு பொண்ணுடைய கால் வந்து ஒரு கேன் மலையா பட்டுருது. ஸோ அந்த சத்தத்தை கிட்ட ஜாம்பிஸ் வந்து அலர்ட் ஆயிட உடனே எல்லாருமே கார் பின்னாடி மறைஞ்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டாங்க. கடைசியா அவங்க அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்ததுமே அங்க இருந்த சிசிடிவியை செக் பண்ணும்போது அங்க இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவனை பாக்குறாங்க. அவன் என்ன பண்றானா, 3rd ஃப்ளோர்ல ஜாம்பியா மாறின அந்த சிஇஓவை பார்த்து நடந்து போறான். ஸோ அந்த ஜாம்பியை பார்த்து இவன் பயப்படவே இல்லை. அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி வந்து நிக்க அடுத்த செகண்டே அந்த சிஇஓ வந்து அவரை கடிச்சிருது. உடனே அந்த கண்ணாடிக்காரன் கீழே விழுந்து வழியில துடிக்க ஆரம்பிக்க அதே நேரத்தில் பில்டிங் ஃபுல்லா இருந்த எல்லா ஜாம்பிஸும் ஒரே நொடியில ஃப்ரீஸ் ஆயிடுது. அவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து மொத்தமா நின்றுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு இது வந்து புரிய வருது. கண்ணாடிக்காரன் இந்த ஜாம்பிஸோடைய கிரியேட்டர் மட்டும் கிடையாது, இந்த மொத்த ஜாம்பி நெட்வொர்க்குக்கும் ஏதோ ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. அதாவது அவனுக்கும் ஏதோ டைரக்ட் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இவனுக்கு என்ன நடக்குதோ அதோட எஃபெக்ட் வந்து மொத்த ஜாம்பி கூட்டத்தையுமே பாதிக்குதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சின்ன சந்தேகம் என்ன வருதுன்னா, இவனுக்கு வந்து இந்த ஜாம்பிஸோடைய கண்ணு வழியா சுத்தி என்ன நடக்கிறதுன்றத இவனால பார்க்க முடியுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபயர் அலாரம்க்கு வந்து தீ வச்சது அவனுக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே இப்படியே ஃப்ரீஸ் மோட்ல இருக்கும்போது நம்ம எப்படியாவது அந்த கண்ணாடிக்காரனை பிடிச்சிடணும், ஸோ அவன் தான் நம்மளுடைய அந்த கியூருக்கான ஒரே ஹோப் அப்படின்னதும் அதுபடி கண்ட்ரோல் ரூம்ல இருந்த இந்த தங்கச்சி பொண்ணு சிசிடிவி வழியா ரூட்டை வந்து சொல்லிட்டே இருக்க மற்றவங்க 3rd ஃப்ளோருக்கு வந்து கிளம்புறாங்க. ஜாம்பிஸ்கள் வந்து ஃப்ரீஸ்ல இருந்ததுனால அவங்கள டச் பண்ணாம எப்படியோ கண்ணாடிக்காரன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அவனை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணதுமே அவன் என்ன
பண்ணிடுறான்னா கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த சத்தத்தால் ஃப்ரீஸில் இருந்த எல்லா ஜாம்பிஸும் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிருது. ஸோ அவனை கூட்டமாக சர்வேஸ் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேற வழி இல்லாமல் அந்த கண்ணாடிக்காரனை கட்டி போட்டு ஒரு கேபின்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் கேபின்குள்ளே இருந்தமே கண்ணாடிக்காரன் அவனுடைய கண்ணு வழியா அவனுடைய லொக்கேஷன் வந்து மற்ற ஜாம்பிஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஜாம்பிஸ் வந்து கேபின் கதவை உடைக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ரிப்பன் எடுத்து கண்ணாடிக்காரனுடைய கண்ணை கட்டிடுறாங்க. ஸோ அவன் கண்ணை மூடப்பட்ட அடுத்த செகண்டே ஜாம்பிகள் வந்து அட்டாக் வந்து மெதுவாக நின்றுது. ஸோ இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது கண்ணாடிக்காரனுடைய விசுவல் கனெக்ஷன் தான் ஜாம்பி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கோடைய ஒரு முக்கியமான பார்ட் போல. அதுக்கப்புறம் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி குரூப் அங்கிருந்து வெளியில வந்து தங்கச்சி பொண்ணு சொன்ன டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி கிச்சனுக்கு வந்துட்டாங்க. அங்க போலீஸ் ஆஃபீஸர் இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம திரும்பி போறது ரொம்பவே ரிஸ்க், நம்ம தங்கச்சி பொண்ணு அங்கேயே விட்டுட்டு டெரஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செக்யூரிட்டி வந்து என்னுடைய தங்கச்சியை அங்கேயே தனியாக விட்டுட்டு நான் மட்டும் இப்படி டெரஸுக்கு போறது உயிரோட தப்பிக்கிறதுக்காக, அவளையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டெரஸ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் அவரை தடுக்கிற வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டு எப்படி கேட்பாரு, அவருடைய தங்கச்சியாச்சே. கடைசியில் அவருடைய தங்கச்சியை காப்பாற்ற அவர் மட்டும் தனியாக கிளம்பிடுறாரு. ஆனா இவங்க பேசினதை வந்து கண்ணாடிக்காரனும் கேட்டுடுறான் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் ரூம்ல இன்னொரு பொண்ணு இருக்கான்றது புரிஞ்சிருது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஜாம்பி நெட்வொர்க் வந்து அனுப்பிடுறாரு. ஸோ ஒரு எவால்டான ஜாம்பி வந்து பில்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ரூமோடைய லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிருது. அடுத்த செகண்ட்லேயே ஜாம்பிங்க வந்து கூட்டமாக அந்த கண்ட்ரோல் ரூமை நோக்கி போக ஆரம்பிக்க சிசிடிவியில் இதை பார்த்த தங்கச்சி பொண்ணு அப்படியே பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அவங்களால என்ன பண்ண முடியும். இன்னொரு பக்கம் இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் தங்கச்சி பொண்ணையும் செக்யூரிட்டி கார்டையும் விட்டுட்டு போக மனசே இல்லை. அதனால போலீஸ் ஆஃபீஸரோடைய கண்ணை பிடுங்கி அவங்க திரும்பி வர்ற வரைக்குமே யாருமே இங்கிருந்து போகக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றாங்க. ஆனால் மற்ற சர்வைவர்ஸ் உயிர் பயத்தில் கண்ணை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி ஹீரோயினை கூட்டிட்டு டெரஸ் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு இந்த செக்யூரிட்டி கார்டு தன்னுடைய தங்கச்சிக்கு கால் பண்றாரு. தங்கச்சி பொண்ணு சிசிடிவி வழியா அவருக்கு ரூட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு லிஃப்ட்டுக்கு வந்துட்டாரு. அந்த லிஃப்ட்ல டெரஸ்க்கான பட்டன் மட்டும் தான் இருக்குது. அப்பதான் அவருக்கு புரியுது அந்த தங்கச்சி பொண்ணு வேணும்னே அவரை தவறான வழியில வந்து அனுப்பியிருக்காங்க போல, அவராவது உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்புறமா போன்ல அழுதுகிட்டே அண்ணா புரிஞ்சுக்கோங்க, என்ன உங்களால காப்பாற்ற முடியாது, நீங்களாவது தப்பிச்சு போங்க எனக்காக அப்படின்னதும் அவ்வளவுதான் இவர் வந்து கதறி அழுகிறாரு. நான் எப்படி போவேன் உன்னை விட்டுட்டுன்ற மாதிரி. அதே நேரத்துல கண்ட்ரோல் ரூமுக்கு வெளியில இருந்த சாம்பிகள் அந்த கிளாஸ் வாழை உடைக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துல அதை உடைச்சி உள்ள புகுந்து இந்த தங்கச்சியை கொடூரமா தாக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதெல்லாம் போன்ல கேட்டுட்டு இருந்த அந்த செக்யூரிட்டி அப்படியே உடஞ்சி போயிடுறான். இவனுடைய உயிரை விட இவனுக்கு முக்கியமானது இவனுடைய தங்கச்சி தான். ஆனா இருந்தாலுமே இவரால் காப்பாற்ற முடியல இல்லையா, அதனால அப்படியே மொத்தமா உடஞ்சி போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் மற்ற சர்வைவர்ஸும் பாத்தீங்கன்னா டெரஸை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கும்போது கண்ணாடிக்கார மறுபடியும் பயங்கரமா சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல எல்லாருடைய போனுக்கும் செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னுடைய தங்கச்சியை சாகப்பட்டுட்டீங்கல்ல, எனக்குன்னு இருந்தது என்னுடைய தங்கச்சி மட்டும்தான். அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட இருக்கிற வேக்சினை நான் அழிச்சிடுவேன். உங்கள ஒருத்தர் கூட இந்த பில்டிங்கை விட்டு உயிரோட போக முடியாது. ஏன்னா என்னுடைய அடுத்த டார்கெட் அந்த கண்ணாடிக்காரன் தான். அவன் தானே உங்களுடைய வேக்சின், அவனை நான் என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி பயங்கரமா வான் பண்ணேன். ஸோ இதை பார்த்து எல்லாருமே இன்னுமே பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சி மீட்டிங்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மங்கி நம்பர் 1 அதோடைய கதை முடிஞ்சதுமே மற்ற இன்ஃபெக்டடான மங்கிஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஃபெக்டான நெட்வொர்க்குக்கும் ஒரு பிரைமரி ஹோஸ்ட்னு ஒன்று இருக்கும், ஒரு சென்ட்ரல் லீடர் இருக்கலாம். அந்த ஹோஸ்ட்டை நம்ம முடிச்சிட்டா மற்ற ஜாம்பிஸ்களோடைய இந்த கோஆர்டினேஷன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாமே நிறுத்தப்படலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குது. அப்படி நெட்வொர்க்கை கொலாப்ஸ் பண்ணிட்டா இன்ஃபெக்டட் ஆனவங்க திரும்ப நார்மல் ஹியூமனாக மாற முடியாது. ஏன்னா அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ஏற்கனவே பெர்மனண்டாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் டைம் லைனை செக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் யாருன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் நம்ம சிஇஓ தான். ஏன்னா கண்ணாடிக்காரன் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபெக்டட் சிரஞ்சியை யாருக்கு இன்ஜெக்ட் பண்ணதுன்னா அந்த சிஇஓக்கு தானே. அதே நேரத்தில் தங்கச்சி பொண்ணு இழந்த கோபத்தில் இருந்த இந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வழியில வந்து சாம்பிஸ்லாம் வெட்டிக்கிட்டு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. சிசிடிவி ஆக்சஸ் பண்ணி மற்ற சர்வைவர்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் கண்ணாடிக்காரனை கூட்டிட்டு வேற ஒரு சேஃபான ஏரியாவுக்கு போறாங்க. ஆனா ஸ்பீக்கர்ல இருந்து வந்த சத்தத்தை வச்சு கண்ணாடிக்காரன் அவங்கள லொகேஷனை கண்டுபிடிச்சு சாம்பி நெட்வொர்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தில் சாம்பிஸ் எல்லாம் கூட்டமா வந்துடுது. போலீஸ் ஆஃபீஸர் உடனே ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில சர்வைவர்ஸ் வந்து அவங்க சாம்பி இல்ல இனிமே பேஷண்டா இருக்கலாம், ஒருவேளை கியூர் பண்ண முடியலாம் அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த சாம்பிஸ் வந்து போலீஸ் மேல பாஞ்சிட ஆபீசர் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்றாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினும் மற்ற 2 சர்வைவர்ஸும் பாத்தீங்கன்னா கண்ணாடிக்காரனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் எப்படியாவது தப்பிச்சலான்னு பாக்குறாரு. ஆனா பாவம் சாம்பிஸ் வந்து அவரை முடிச்சிருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் மற்ற 2 பேரும் ஒரு சேஃபான ரூமுக்கு வந்துட்டாங்க. அங்க கண்ணாடிக்காரனை டேப் போட்டு பலமா கட்டி வைக்கிறாங்க. சத்தம் போட்டா சாம்பிஸ் வந்துடும்ன்றதுக்காக அவங்க இந்த போன் சேட் வழியா மட்டும் பேசிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீங்க 2 பேரும் இவனை பாத்துக்கோங்க, நான் போலீஸ் ஆஃபீஸர் போனை வந்து யூஸ் பண்ணி ரெஸ்கியூ டீம் வந்து கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. ஆனா அவங்களுக்கு தெரியாம ஒரு சாம்பிஸ்க்கு வந்து கீழே கிடந்த ஒரு போன் வந்து கிடைச்சிருது. ஸோ அது
ஃபோனை ஓப்பன் பண்ணி அவங்க சேட்டையும் படிச்சுட்டு ரொம்பவே புத்திசாலி ஜாம்பியா இருக்கு இல்லையா. அடுத்த நொடியே சர்வைவர்ஸ் வந்து ரெஸ்கியூ டீமை வந்து கான்டாக்ட் பண்ண போற இன்ஃபர்மேஷன் வந்து கண்ணாடிக்காரனுக்கு சேர்ந்துருது. அதை தெரிஞ்சதுமே கண்ணாடிக்காரன் ஒரு பயங்கரமான ஸ்மைலோட சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க கடைசியா நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ஆபீசரோடைய போன் மூலமா கமிஷனரை வந்து கான்டாக்ட் பண்றாங்க. கண்ணாடிக்காரன் 32வது ஃப்ளோரோடைய வேர் ஹவுஸ்ல இருக்கான்ற மாதிரி லொகேஷனே சொல்ல உடனே ரெஸ்கியூ மிஷனும் ஆரம்பிச்சிடுது. ஒரு டீம் வந்து கண்ணாடிக்காரனை உயிரோட பிடிக்க, இன்னொரு டீம் பிரைமரி ஹோஸ்ட்னு நினைக்கப்பட்ட அந்த சிஓ இருக்கான் இல்லையா அவனுடைய கதையை முடிக்க. ஆனா ஹீரோயின் பேசினதை ஒரு எவால்டு ஜாம்பிஸும் ஒட்டு கேட்டுது. அதனால அந்த வேர் ஹவுஸோடைய லொகேஷன் மொத்த ஜாம்பி நெட்வொர்க்குக்கும் போய் சேர்ந்துருது. அந்த வேர் ஹவுஸ்குள்ள யாரெல்லாம் இருக்கா, அந்த கண்ணாடிக்காரன், அதுக்கப்புறம் 2 சர்வைவர்ஸ் தானே. அப்போ வெளியில இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. அதுலயும் வெளியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரெஸ்கியூ டீம் தான் வந்திருக்கிறோம், ஸோ கதவை நீங்க ஓப்பன் பண்ணலாம் தைரியமா அப்படின்னதும் இவங்களும் அதை நம்பி ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் இருந்தது எவால்வான அந்த ஜாம்பிஸ். அதுக்கு வந்து அப்படியே உள்ளே புகுந்து 2 பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ணிடுது. அப்புறம் என்ன, அந்த கண்ணாடிக்காரனும் தப்பிச்சிட அவனுடைய முகத்தில் சந்தோஷம் தாங்கலை. அதே நேரத்தில் ரெஸ்கியூ டீமும் டெரஸில் வந்து லேண்ட் ஆகிறாங்க. அதில் ஒரு குரூப் வந்து சிஇஓவை தேடி கிளம்புறாங்க. ஸோ பல ஜாம்பிஸ் எல்லாம் கடந்து ஹெவியாக ஷூட் பண்ணி கடைசியாக சிஇஓவையும் பார்த்துட்றாங்க. அப்புறம் என்ன, அவரையும் சொல்லி முடிச்சிடு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பி நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஜாம்பிஸ் வந்து வழக்கம் போல ஆக்டிவா இருக்குது. அவங்களுடைய கம்யூனிகேஷனும் நிக்கல, ஸோ அட்டாக்கும் நிக்கல. அடுத்த நொடியே கூட்டமா வந்த ஜாம்பிஸ்லாம் ரெஸ்கியூ டீம் மேல பாஞ்சிருது. இவங்க வந்து இதை எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தரா விழ ஆரம்பிக்கிறாங்க. கேமரா எல்லாம் உடஞ்சி லைவ் ஃபீட் எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. அப்பதான் வெளியில இருந்து ஆபீசருக்கு வந்து புரியுது, சிஓ தான் முதல் இன்ஃபெக்டட். ஆனா அவன் அந்த நெட்வொர்க்கோடைய உண்மையான லீடர் கிடையாது, ஸோ வேற எவனோ தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு தான் தெரியும் அது கண்ணாடிக்காரன்றது. அதே சமயத்துல வேற ஒரு பக்கம் திரும்பி வந்த ஹீரோயின் கண்ணாடிக்காரனை பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பி கூட்டத்தோட அப்படியே நடந்து வரான். ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, அப்போ வேற ஹவுஸ்ல இருந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் செக்யூரிட்டி கார்டும் கையில கத்தியோட வந்து கோபத்தில் சாம்பி மேலே பாயிறான். ஸோ ஃபைட் நடக்கும்போது சாம்பிஸோடைய பிளட் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஒயிட் லிக்யூட் வந்து செக்யூரிட்டி கார்டோடைய உடம்பு ஃபுல்லாக பட அடுத்த செகண்டே சாம்பிஸ்க்கு வந்து அவரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்கள ஒருத்தன்ற மாதிரி நினைச்சு இக்னோர் பண்ணிட இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி கார்டு வந்து பல சாம்பிஸோடைய கதையை முடிக்கிறாரு. ஆனால் இந்த கண்ணாடிக்காரன் தான் சாம்பி வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் இல்லையா, அதனால அதை கண்ட்ரோல் பண்ணி இவர் மேலே அட்டாக் பண்ண வைக்க. ஸோ இதனால செக்யூரிட்டி கார்டோடைய கத்தியும் கீழே விழுந்துட. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கண்ணாடிக்காரனுடைய கழுத்துலையா ஒரு வயரை சுற்றி அவனை அப்படியே மெட்டல் ரேக்ல வந்து கட்டிடுறாங்க. ஆனால் கண்ணாடிக்காரன் வந்து உடனே ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு இந்த வயரே கட் பண்ண வச்சிடறான். அப்போ செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றான்னா இந்த கேப்ல அவனுடைய கத்தி எடுத்துட்டு கண்ணாடிக்காரனுடைய கதையை முடிக்கிறதுக்காக முன்னாடி வந்து நிக்க. ஆனால் ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க. இங்க பாரு, இப்போ மட்டும் இவன் செத்துட்டானா வைரஸ்க்கான நிரந்தர மருந்தை கண்டுபிடிக்கிற கடைசி வாய்ப்பும் போயிடும், ஸோ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்ல. ஆனால் கோபத்தில் இருந்த அந்த செக்யூரிட்டி கார்டு ஹீரோயினுடைய கழுத்தையே பிடிச்சிட்டான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்ணாடிக்காரன் மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சிட்டான். ஸோ இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போகும்போது அவன் முன்னாடி சாம்பிஸ் மாதிரியே தன்னுடைய தங்கச்சி பொண்ணு வந்து நிற்பாங்க. ஸோ இதை பார்த்து அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவங்க பார்த்தீங்கன்னா சாம்பியா ரொம்பவே எவால்வ் ஆயிட்டாங்க. தூரத்தில் நின்று இதெல்லாம் பார்த்த கண்ணாடிக்காரன் சிரிச்சுக்கிட்டு என்கிட்டே மோத வந்தியா, இப்போ அனுபவிடா அப்படின்னு நினைச்சிட. இங்க இந்த தங்கச்சியை பார்த்த செக்யூரிட்டி கார்டு ஒருவேளை அவ இன்னுமே முழுசா மாறலையோ அப்படின்னு நினைச்சு அவங்கள நோக்கி அப்படியே நடக்க. ஆனா அடுத்த செகண்டே அந்த தங்கச்சி என்ன பண்ணானா அவங்க கிட்ட இருந்த அந்த கத்தியை பிடுங்கி அவனுடைய நெஞ்சிலேயே குத்திடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து செத்து போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஆனா அவளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் தன்னுடைய உண்மையான நோக்கத்தை வந்து இங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுடைய அப்பா வந்து மனிதர்களுக்குள்ள நடந்த இந்த கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்னால உயிரிழந்துட்டாராம். அதனால எல்லாருமே ஒரே மைண்டா கனெக்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம வாழ்ற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி நான் கஷ்டப்பட்டு உருவாக்கணும்னு நினைச்சத இன்னொருத்தன் வந்து ஈஸியா ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான். அதனால தான் என்னுடைய இந்த மாதிரி கனவு இவ்வளோ பெரிய ஜாம்பி வைரஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் இன்னொரு ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க. வந்து கண்ணாடிக்காரனை உயிரோட பிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் வேற ஸ்கூல்ல மாட்டிக்கிறாங்க. ஆனா இந்த ரெஸ்கியூ டீம் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தல. ஏன்னா அவங்களுடைய மெயினான நோக்கமே இந்த கண்ணாடிக்காரனை கஸ்டடியில கொண்டு போறது தான். அதனால இந்த கண்ணாடிக்காரனை மட்டும் கூட்டிட்டு போயிட. ஸோ இதெல்லாம் லைவ்ல பார்த்த ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃபும் ஹீரோயினையும் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அஃபீஷியல்ஸ் வந்து கண்ணாடிக்காரன் மேல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. வேற ஹவுஸ்ல தனியா இருந்த ஹீரோயினுக்கு ப்ரொஃபஸர் ஒய்ஃப் வந்து கால் பண்றாங்க. அப்பதான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ட்விஸ்டே ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதாவது ப்ரொஃபஸர் ஒய்ஃப் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா அந்த மங்கியை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மங்கி நம்பர் 1 இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் கிடையாது, அதுதான் ஃபுல் நெட்வொர்க்கோடைய லீடர். ஸோ அதே லாஜிக் படி தான் இங்க வந்து சிஇஓ வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் தான். ஆனா முழு ஜாம்பி நெட்வொர்க்கோடைய உண்மையான கண்ட்ரோலர் அந்த கண்ணாடிக்காரன் தான். ஸோ சிஇஓ கிடைச்சதுக்கு அப்புறம் மொத்த ஜாம்பி நெட்வொர்க்கோடைய இன்ஃபர்மேஷன் வந்து கண்ணாடிக்காரனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. அதனால எல்லாருமே வேக்சின் நினைச்ச
அந்த கண்ணாடிக்காரன் தான் உண்மைக்குமே இந்த ஜாம்பி நெட்வொர்க்கோடைய ஒரு சென்ட்ரல் நோடு. அதாவது இந்த வைரஸ்க்கு ஆன்டிடோடுன்றது ஒன்னே கிடையாது. கண்ணாடிக்காரனை முடிஞ்சா இந்த ஒட்டுமொத்த அவுட் பிரேக்கையும் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அடுத்தது இந்த ப்ரொஃபசர் ஒய்ஃப் வந்து உடனே அஃபீஷியல்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. ஆனா கண்ணாடிக்காரன் தான் அந்த வேக்சினுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு நினைச்ச அந்த அஃபீஷியல்ஸ்லாம் அவங்களுடைய இந்த வார்னிங்கை வந்து ஏத்துக்கல. இதே நேரத்தில் ரெஸ்கியூ டீம் வந்து கண்ணாடிக்காரனை டெரஸ் வழியா வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு மிஷன் சக்சஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே ஆனா இது எல்லாமே கண்ணாடிக்காரனுடைய பிளான் தான். அவன் ஒரு சிக்னல் அனுப்பின உடனே முன்னாடி இருந்த சோல்ஜர்ஸ் அப்படியே எவால்வ் ஆன சாம்பி மாதிரி மாறி வெப்பன்ஸோட ரெஸ்கியூ டீமை வந்து அட்டாக் பண்றாங்க. கொஞ்ச நிமிஷத்திலேயே மொத்த ரெஸ்கியூ டீமே அழிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். இப்போ இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட சாதாரண ஜாம்பி மட்டும் கிடையாது, ட்ரெயின் ஆன ஜாம்பி சோல்ஜர்ஸோடைய ஒரு ஆர்மியே இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஜாம்பி ஆர்மியை கூட்டிட்டு அந்த குவாரண்டைன் ஏரியா விட்டு வெளியில வரான். வெளியில இருந்த மக்கள் எல்லாருமே ரெஸ்கியூ டீம் வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த ஆர்மி வெஹிக்கிளோடைய கதவை திறந்ததுமே அந்த ஜாம்பி சோல்ஜர்ஸ் வந்து வெளியில பாஞ்சு அங்க இருந்த மக்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த வைரஸ் வந்து இந்த பில்டிங்கை தாண்டி மொத்த சியோல் சிட்டியும் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடுது. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் அவளுடைய நம்பிக்கை கைவிடல. ஜாம்பிகளை ஏமாத்தி பில்டிங்ல இருந்து எப்படியே வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் மொத்த சியோல் சிட்டியும் ஜாம்பியால அழிஞ்சு போறதை பார்த்து இப்ப என்ன பண்றது, எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணுமே, கண்ணாடிக்காரனை போய் நிறுத்தலனா இந்த உலகம் ஃபுல்லாவே வைரஸால பரவிடும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் தான் அந்த உலகத்தையே ஆளுவான். ஸோ இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுவும் ஹீரோயின் எப்படி இந்த பில்டிங்கை விட்டு ஃபர்ஸ்ட் சேஃபா வெளியில வந்திருப்பானா, அந்த செக்யூரிட்டி கார்டு மேல ஒரு வாட்டி ஜாம்பியோடைய பிளட் பட்டதுமே ஜாம்பிஸ்க்கு வந்து அவரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்காம போயிருக்கும் இல்லையா. ஸோ அது ஞாபகம் வந்ததும் தான் அந்த பிளட் படிஞ்ச ஒரு கிளாத் எடுத்து அவளுடைய உடம்புல மாட்டிக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் பார்த்ததுமே ஹீரோயின் தங்கல்ல ஒருத்தின்னு நினைச்சு இக்னோர் பண்ணிடும். ஸோ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் ஹீரோயின் வந்து வெளியில வந்திருப்பாங்க. அதே நேரத்தில் ஆன்டி டெரரிஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோயின் உடனே ப்ரொஃபசர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கண்ணாடிக்காரனுடைய லொகேஷனை ட்ராக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னதும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டு அவனை வந்து ஒரு பப்ளிக் ஸ்கொயர்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லொகேஷன் கிடைச்சதுமே ஹீரோயின் ஒரு கார் எடுத்துட்டு அங்கே கிளம்புறாங்க. போகிற வழியிலலாம் மக்கள் ஒவ்வொருத்தரா சாம்பியா மாறுறதையும் சிட்டி ஃபுல்லுமே அழிஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு போறான். ஸோ டவுனுக்கு வந்த ஹீரோயின் கண்ணாடிக்காரனை பார்த்த உடனே காரை நேரா அவன் மேலே ஏற்றி அவனுடைய கதையை முடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான். உடனே அடுத்தது என்ன, ஹீரோயின் அட்டாக் பண்ண வைப்பான் இல்லையா, அதே மாதிரி ஜாம்பிஸ்க்கு வந்து சிக்னல் அனுப்பி ஹீரோயின் அட்டாக் பண்ணி வைக்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. அவங்க உடம்புல இன்னுமே அந்த பிளட் துணி இருந்ததுனால ஜாம்பிஸால அவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதை பார்த்த கண்ணாடிக்காரனுக்கு உடனே ஒரு விஷயம் புரிஞ்சிருது. இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்டு யூஸ் பண்ண அதே அந்த பிளட் ட்ரிக்கை தான் ஹீரோயின் யூஸ் பண்றாங்கன்றது. அதனால உடனே அந்த ரத்தம் படிஞ்ச துணியை டார்கெட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜாம்பிஸ் நெட்வொர்க்கு ஒரு புதிய சிக்னல் அனுப்பேன். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல புத்திசாலி. அந்த ஜாம்பிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அந்த துணியை தூக்கி தூரமா வீசிட்டாங்க. அது எதிர்பாராத விதமா ஒரு ஜாம்பி மேலேயே விழுந்துரும். அடுத்த செகண்டே எல்லா ஜாம்பிஸும் மொத்தமா அந்த ஜாம்பியை வந்து டார்கெட் பண்ணிடுது. அதை சுத்தி அப்படியே வட்டமா ஓட ஆரம்பிக்க ஒரே சிக்னலை பிளைண்டா ஃபாலோ பண்றதுனால மொத்த ஜாம்பி கூட்டமும் ஒரே சர்க்குலர் பேட்டர்ன்ல சிக்கிக்குது. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கண்ணாடிக்காரன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மொத்த ஜாம்பிஸ்களும் ஒரே இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணிச்சுன்னா மொத்த நெட்வொர்க்கும் ஒரே பேட்டர்ன்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் பிஹேவியர்ஸை யூஸ் பண்ணியே ஜாம்பி நெட்வொர்க்கை வந்து நம்மளால கன்ஃபியூஸ் பண்ண முடியுன்றது. இங்க அந்த கண்ணாடிக்காரன் ஈயோன்ற மாதிரி வேகமா அந்த ரத்தம் படிஞ்ச துணியை ஜாம்பி மேல இருந்து எடுக்கிறாரு. அப்படி எடுத்ததுமே அடுத்த செகண்டே அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாமே அப்படியே தரையில விழுந்து இந்த அவுட் பிரேக் ஆரம்பத்துல இருந்த மாதிரி மறுபடியும் மாற ஆரம்பிக்குது. அதாவது இது வரைக்குமே அந்த ஜாம்பிஸ் வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், எவால்யூஷன், இந்த அட்வான்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அது எல்லாமே ஒரே செகண்ட்ல ரீசெட் ஆயிடுது. அதாவது அந்த ஜாம்பி நெட்வொர்க்ல இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபுல்லுமே வைப் அவுட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இருந்து இந்த ஜாம்பிஸ் வந்து புதுசா கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ அங்க இருந்த பஸ் மேல ஒரு பெரிய ஹியூமன் போஸ்டர் இருந்திருக்கும். ஸோ ஹீரோன் என்ன பண்றானா, எப்படியோ அந்த ஜாம்பிஸோடைய கவனத்தை அந்த போஸ்டர் பக்கம் திருப்புறாங்க. ஸோ ஹியூமனோட இமேஜை பார்த்த உடனே நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரி இப்போ ஆயிரக்கான ஜாம்பிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பக்கமா ஓட ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்தில் கண்ணாடிக்காரனும் மாட்டிக்கிறான். இருந்தாலும் அவன் எப்படியோ அங்கிருந்து வெளியில வந்து எரிஞ்சிட்டு இருந்த ஒரு கார் பக்கத்துல போயிட்டான். அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய ட்ரெஸ்ல வந்து தீ பிடிச்சிருது. ஸோ அதனால கண்ணாடிக்காரன் அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் துடிக்க துடிக்க மொத்த சிட்டில இருந்த ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதோட இந்த கண்ணாடிக்காரன் தான் ஜாம்பி நெட்வொர்க்கோடைய உண்மையான சென்ட்ரல் லீடர்ன்றது தெரிய வந்துருச்சு இல்லையா. உடம்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்தாலுமே கண்ணாடிக்காரன் அப்படியே ஹீரோயினை நோக்கி நடந்து வரான். ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் வந்து பின்னாடி போகல. அவன் பக்கத்துல வந்ததுமே அவ கையில கிடைச்ச ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்து அவனுடைய தலையிலே வேகமா அடிக்கிறாங்க. அதனால கண்ணாடிக்காரன் அப்படியே கீழே விழுந்து கொஞ்ச நேரத்திலே செத்து போயிடுறான். ஸோ அவன் இறந்த அடுத்த செகண்டே மொத்த சியோல் சிட்டில இருந்து அந்த ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஃப்ரீஸ் ஆயிடுது. ஸோ அவங்களுடைய மூவ்மெண்ட்டும் நிற்கிது, கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஒரே செகண்ட்ல மொத்த ஜாம்பி நெட்வொர்க்கும் கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ ப்ரொஃபஸரோடைய ஒய்ஃபும் அந்த சிட்டி சிசிடிவி மூலமா இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஜாம்பிஸ் வந்து ஃப்ரீஸ் ஆனதை பார்த்ததுமே ஹீரோயின் கண்டுபிடிச்ச தியரி கரெக்ட்ன்ற மாதிரி புரிஞ்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்களுக்கு
கால் பண்ணுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நல்ல நியூஸை சொல்கிறாங்க. சிட்டி ஃபுல்லாக இருந்த ஜாம்பிஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னதும் அதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே நிம்மதி வருது. ஸோ இவ்வளோ எல்லாருமே இழந்து போனதுக்கப்புறமும் கடைசியாக இந்த அவுட் பிரேக் வந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. அதாவது ஃப்ரீஸ் ஆயிருந்த ஜாம்பிகளில் ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் திடீர்னு அசைய ஆரம்பிக்கும். அது ஏன் அசையுதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு தியரி என்னன்னா, கண்ணாடிக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஜாம்பி நெட்வொர்க்கோடைய டேட்டாவையோ இல்லைனா அவனுடைய கான்சியஸையோ இன்னொரு ஜாம்பிஸ்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். அதனால இந்த ஆபத்து வந்து முழுசாக முடிஞ்சில்ல, வைரஸ் இன்னும் எங்கேயோ உயிரோடு இருக்கலான்ற மாதிரி காமிச்சு இந்த காலனி படத்தை முடிவுக்கு கொண்டு வராங்க. அதாவது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மைக்குமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லை, இதான் ஃபைனல் பார்ட்டாகவும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்பவே த்ரில்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.